உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யூஸ்வலாக சொல்லுவேன் இல்லை, பாஸ்டர் மேடம்கிட்ட நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன்லாம் சொல்ல மாட்டேன். மீறி போனால் ஜெசிகாக்கு டேனிக்கு வேணால் தெரியும் நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணுறேன். பாஸ்டர் வந்து இன்றைக்கி ஃபாஸ்டிங்கை பற்றி பேசுகிறார். உபவாசம் 26 ஷெட்யூல் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்கார். இந்த மெசேஜ், இந்த டாபிக், இதை பற்றி பேசணும்னு எனக்கு ரொம்ப நாளாக தோணிகிட்டே இருந்தது. எதனால் அப்படின்னா, நான் இந்தியா விட்டு வெளியில் வேலை பார்த்தேன்ல, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இல்லை, மற்ற ஸ்டேட்லேருந்து, மற்ற மாநிலங்கள்லேருந்து நிறைய பேர் வேலை பார்க்குறது உண்டு. வெளியில் போனால் தான் தெரியும் தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை விட எவ்வளவு சிறந்த மாநிலம். இன்றைக்கி நம்ம உள்ளே உட்காந்துக்கிட்டு அது பற்றாக்குறை, இது பற்றாக்குறை, எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறது ஈஸி. வெளியில் போய் பார்த்தா தான் தெரியும் மற்ற மாநிலங்களை விட நம்மளவு எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. வேறு ஒரு மாநிலத்து ஒரு பெண் நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க ஊரில் உள்ள யாரோ ஒருத்தருக்கு எத்தனை நாள் என்ன ஏதுன்னு கேட்டால் 30 நாள் அப்படின்னு சொன்னாங்க. என்னது 30 நாள் உபவாசம், இது என்ன பயங்கர கொடுமையான உபவாசமாக இருக்குமே அப்படின்னு யோசிச்சுட்டு நான் வேலை பார்த்துட்ருக்கேன். மத்தியானம் ஆகுது, லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்கள கிண்டல் பண்ணுறக்காக கேட்கல, க்யூரியஸ். காலையில் தான் கேட்டேன் 30 நாள் உபவாசம் இருக்க போகிறேன்னு சொன்னாங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க. என்னங்க இதில் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ்னால் இப்போ சாப்பிட்றது அது உபவாசத்துக்கு தடை கிடையாது. உபவாசம்னா ரைஸ் மட்டும் எடுத்துக்க மாட்டேன், ரைஸை தவிர மீதி எதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு சாப்பிட மாட்டேன், ஆனால் நல்ல காஃபி, டீ, ஜூஸ் இதெல்லாம் குடிச்சுப்பேன். இப்படி ஒருத்தருக்கு உபவாசத்துக்கு ஒரு கான்செப்ட் இருக்கும் இல்லையா. இன்றைக்கி நம்ம சபையில் பொதுவாக இருக்க மாட்டோம். பைபிளை வச்சுக்கிட்டு உலகத்தனமாக என்ன பண்ணுறாங்களோ அதுதான் சில சமயம் நம்ம கடைப்பிடிக்கிற மாதிரி வந்துடும். ஸோ நம்ம உபவாசம்னா நம்மளுக்கு நம்ம அப்பா என்ன தான் சொல்லியிருக்காரு, எதனால் உபவாசம் இருக்கணும், இது எனக்கு தோணுது. இதை விட ஒரு முக்கியமான விஷயம், கர்த்தருக்குள்ளே இருக்கிற ஒரு மனுஷர், ஒரு தேவ மனுஷர், அவர்கிட்ட ஒரு நபரை கூப்பிட்டு வர்றாங்க. இவர்கிட்ட பொல்லாத ஆவி இருக்குதுன்னு நினைக்கிறோம். இந்த தேவ மனுஷர் ஏய் போ அப்படிங்கிறார். அது போக மாட்டேங்குது. இது இந்த தேவ மனுஷரோட ஃபெயிலியரா? உடனே இந்த கர்த்தருக்குள்ளே இருக்க மனுஷர், நான் போய் பெருசாக உபவாசப்பட போகிறேன், என்கிட்ட ஏதோ தப்பு போயிருக்க போல இருக்குது, அதனால தான் இந்த பொல்லாத ஆவி போக மாட்டேன்னு என்கிட்ட சேட்டை பண்ணுது. இது எனக்கு ஒரு பெரிய கேள்வி. அப்போ என்ன தான் பைபிள் சொல்லியிருக்கு உபவாசத்தை பற்றி? அதை தெரிஞ்சுக்கிட்டால் நல்லா இருக்குமேன்னு பார்த்தா தேடல் தான் இது. சரிங்களா? இந்த ஃபஸ்ட்டு கேட்டகரி, ஃபாஸ்டிங் ஃபார் அ பிரேக் த்ரூ. நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை, அதில் வந்து விடுபடணும். பொதுவாக இந்த வகையில் தான் நம்ம எல்லாரும் பொதுவாக உபவாசம் இருக்கக்கூடிய, இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராம் இரட்சகராம் ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் கூட மேக்ஸிமம் இருக்கிற உபவாசம் இந்த கேட்டகரியில் தான் உலகம். எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எனக்கு இப்படி ஒரு கஷ்டம், இதிலிருந்து நான் விடுவிக்கப்படணும், இதை விட்டு நான் விடுதலை ஆகணும், இதனால் உபவாசம் இருக்கேன். யோவேல் 2:12-13 பார்த்தீங்கன்னா, இந்த யோவேல் தீர்க்கதரிசியான புஸ்தகம் இது பிளெயினாக இல்லாமல் இது ஒரு ப்ராஃபெட்டிக், இது வந்து பல காரியங்களை குறித்து எழுதப்பட்டதாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பிளெயினாக பார்த்தீங்கன்னா, இந்த யோவேல் 1 என்ன சொல்லியிருக்கோம்னா, பச்சை புழு நிறையத்தை அடித்து காலி பண்ணிச்சான், பச்சை புழு காலி பண்ண முடியாத வெட்டுக்கிளி காலி பண்ணிச்சான், வெட்டுக்கிளி காலி பண்ண முடியாத பச்சைக்கிளி காலி பண்ணிச்சான், பச்சைக்கிளி காலி பண்ண முடியாத முஸ்கோட்டை பூச்சி காலி பண்ணிச்சான். இது 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பூச்சி கிடையாது, ஒரே பூச்சி
4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ். இப்போ பட்டுப்புழு வேறு வேறு ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் உள்ள ஒரு லோக்கஸ்ட், அழிக்கக்கூடிய ஒரு பூச்சி. இந்த மாதிரி எத்தனை வகையான பூச்சி அழித்திருக்கும் பார்த்தீங்கன்னா 50 வகையான அழிக்கக்கூடிய பூச்சிகள் தேசத்தை அழிச்சு போட்டிருக்கு. இப்போ அழிவு நடந்துருச்சு இல்லைங்களா? இப்போது ஆடு மாடு மனுஷர் யாருமே என்னமே சாப்பிட முடியாது. இப்போ கஷ்டம். இப்போ நம்மளாம் யோசித்து பாருங்கள், நம்மளுக்கு பஞ்சம், சாப்பிடக்கூட முடியலை அப்படின்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நிலைமையில தான் அவங்க இருக்காங்க. அப்போது இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார் பாருங்கள், நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். அப்போ என்னிடத்தில் திரும்புங்கள் அப்படின்னு சொன்னால் என்னத்தம்னா, இவங்க கர்த்தரை விட்டு விலகி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது புலப்படுது இல்லைங்களா? ஒரு கஷ்டம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கார். ஆனால் நம்ம இருங்கப்பா, நான் இந்த காரியம் பண்ணிட்டு வந்துடுறேன், நான் டாஸ்மாக்குள்ளே போயிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் உங்களோட்டு போயிடுறதில்ல. ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வழி விலகி நடக்கிறீங்க, சரிங்களா? அப்போது என்ன பண்ணணும், நீங்கள் ஆண்டவர்கிட்ட திரும்பணும். இப்படி திரும்பினா போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த யூஷுவலாக உபவாசம் இருக்கும்போது அந்த காலத்தில், இப்போ எத்தனை பேர் ரெட்டு உடுத்திக்கிட்டு உடையை கிழிச்சிக்கிட்டு, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, என்னத்தை திருப்பணுமா, உங்கள் இருதயங்களை கிழித்து. என்னப்பா பண்ணுறது அப்படின்னா, ஒரு மரம் எப்படிப்பட்ட மரம்னு எப்படி தெரியும்? அதோட கனியை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். உங்களுடைய செயல்கள்னால மெட்டனோயஸ், நீங்கள் மனம் திரும்பி உங்கள் செய்கையினால் நீங்கள் நல்லவங்களாக மாறணும். அதுதான் மனதை கிழித்து கொள்வது, சரிங்களா? ட்ரெஸ்ஸை இல்லை, மனதை கிழித்து கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் எப்படிப்பட்ட தேவனா? அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார். அப்போது நீங்கள் பண்ண தப்பு தான். நீங்கள் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டீங்க, ஒரு தீங்கு ஏற்படுது, நீங்கள் போய் இடறி விழுறீங்க. அப்போ திரும்பி வர முடியும். அவர் மகா கிருபையுள்ள தேவன். உங்களை நீங்கள் பண்ண தப்புலேருந்தே விடுவிச்சு உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்த முடியும். செய்வாரா மாட்டாராங்க? செய்வார். நம்ம என்ன தான் பண்ணணும்? அப்பா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, இனிமேல் இப்படி பண்ணாதபடி நீங்கள் என்ன பலப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் திரும்பணும். அதுக்கு ஒரு பேஸாக என்னவா இருக்குது? உபவாசம் இருக்குது, சரிங்களா? இப்போ பொதுவாக நான் சொன்னேன்ல, இது கஷ்டம் ஆல்ரெடி நடந்துருச்சு, பூச்சி ஆல்ரெடி அழிச்சிருச்சு இல்லைங்களா? நம்ம ஆல்ரெடி ஒரு தப்பு பண்ணி நம்மளுக்கு தண்டனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அடுத்த கேட்டகரி பாருங்கள், இது நேற்று இன்று நாளைங்கிற மாதிரி வரும். எஸ்தர் 4:16, இஸ்ரவேலர் எல்லாரும் அடிக்கப்பட போகிறாங்கன்னு எழுதி சர்க்குலர் எழுதி பாஸ் ஆயிடுச்சு நாடு ஃபுல்லாக இல்லைங்களா? அழிக்கப்பட்டாங்களா? அழிக்கப்படலை, அழிக்கப்பட போகிறாங்க. போன முறை ஆல்ரெடி எல்லா பயிரும் நாசமாக்கப்பட்டது, சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை. இங்கே இஸ்ரவேலர் அழிக்கப்பட போகிறார்கள்னு தெரியுது. இப்போது ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏதோ தண்டனைக்கு உள்ளாக போகிறோன்னு தெரியுது. இன்னும் தண்டனை நம்ம மேலே வரல, பட் நம்மளுக்கு தெரியுது, ஆமாம் வருது எனக்கு. உடனே என்ன பண்ணலாம்? வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லை. எஸ்தரம்மா என்ன சொல்லுது? நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமல் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். என்ன பண்ண போதான்? இது கொலை குற்றத்துக்கு ஏதுவான ஒரு டாஸ்கை பண்ண போகுது, விதியை மீறிய ஒரு காரியம் பண்ண போகுது. அந்த காலத்தில் இது பண்ணுனா தண்டனை அப்படின்னா அதை நான் செய்ய போகிறேன். யாருக்காக செய்ய போகிறேன்? என்னுடைய ஜனங்களுக்காக, கர்த்தருக்காக. ஏன் அந்த மாதிரி சொன்னிச்சுன்னா, மோர்தெகாய் வந்து சொல்கிறாரு, இன்னைக்கு நீ அப்படி ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு நீ செய்யலைன்னா கர்த்தர் ஒன்று அங்கே வச்சதுக்கே பிரயோஜனம்லாம் போயிடும். சரி, நான் என்னுடைய ஜனங்களுக்காக நான் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? உபவாசம் இருங்க. அப்போது உங்களுக்கு ஏதோ சரியில்லை, ஏதாவது ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு தோணினாலே
ஒன் ஆஃப் த சிம்பிள் வேஸ் என்னங்க இங்கே அக்கார்டிங் டு பைபிள் உபவாசம் இருக்கிறது தான். சரிங்களா? அடுத்து 2 நாளாகும் 20:3-4. இங்கே பாருங்க, மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட கூட அம்மோனியரும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசேபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். கொல்ல பேர். உங்களுக்கு அகென்ஸ்டாக ஒருத்தர் இல்லை, ஊரே உங்களுக்கு அகென்ஸ்டாக வர்ற மாதிரி இருக்கலாம். சரிங்களா? அப்போ சிலர் யோசேபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையிலிருந்து சிரியாவிலிருந்து வருகிறார்கள். அப்போது யோசேபாத் என்ன பண்ணானா? பைபிள் சொல்லுது, ஏய் நீ எல்லாம் பயப்படலாமா, கர்த்தருக்குள்ளே இருக்க பிள்ளைனா? பயம் வரதான் செஞ்சது. அப்போது ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்ன வரதான் செய்யும்? அந்த பயம் வராமல் இருக்க முடியாது, அதை டைவர்ட் பண்ண முடியும், அதை சப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதை வேற ஒரு காரியத்தை வச்சு சரியாக மாற்ற முடியும். பயப்படாமல் இருக்கிற மாதிரி நடிக்கிறது இல்லை, பயமாக தான் இருக்குது. ஆனால் நான் எங்கே போய் சரண்டர் ஆகிறேன்? கர்த்தருடைய ஆலயத்தில் போய், அப்பா அவன் வர்றது எனக்கு அகெயின்ஸ்டா இல்லை, அவன் வர்றது யாருக்கு அகெயின்ஸ்டா? உங்களுக்கு அகெயின்ஸ்டான்னு டைவர்ட் பண்ணி விட்டார் யோசேபாத். அப்போ அதுக்கு முன்னாடி யோசேபாத் என்ன பண்ணுறாரு பாருங்க. அப்பொழுது யோசேபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இப்போ இந்த 3 சீக்வன்ஸ் பார்த்தோம்ல. பிரச்சனை நடந்துருச்சு, பிரச்சனை வரப்போகுது, பிரச்சனை ரொம்ப பெருசாக தான் தெரியுது. எல்லா இடத்துலையும் காமனாக பண்ண ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உபவாசிச்சாங்க. இப்போவும் கூட பொதுவாக ஃபார் எக்ஸாம்பிள் என் குடும்பத்தில் ஒருத்தர் சுகவீனமாக இருக்காங்க, ஒரு பிரச்சனையாக இருக்குது, கடன் தொல்லையாக இருக்குது. இப்படி நம்ம ஒரு பிரச்சனை வந்ததை பார்த்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கு சில சமயம் உபவாசம் இருக்கக்கூடும். சரிங்களா? அதனால தான் இதை சொல்கிறேன். இது காமன் கேட்டகரி உபவாசம். இது நம்ம எல்லாத்துக்கும் பொதுவாக தெரிஞ்சிருக்கும், இல்லை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இது வரைக்கும் ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? அடுத்து, இது வரைக்கும் பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை, நான் என்ன டிசைட் பண்ணுறது? நல்லா படிச்சிருக்கேன், மெடிசின் போகலாமா என்ஜினியரிங் போகலாமா? பெரிய கஷ்டம். இந்த மாப்பிள்ளை நல்லா படித்து நல்லா வேலையை பார்க்குற மாதிரி தான் தெரியுது உலகத்தனமாக. நான் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா? பொதுவாக கல்யாணத்தை பார்க்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? மாப்பிள்ளையாக இருந்தால் நல்லா படிச்சிருக்கணும், நல்லா வேலை பார்க்கணும், நல்லா சம்பாதிக்கணும். ப்ரைமரி அஜெண்டா இதுவா? பொண்ணாக இருந்தால் அழகாக இருக்கணும், கொஞ்சம் நகை பணம் ஏதாவது போட்டு வந்தால் ஓகே. இதுதான் க்ரைட்டீரியாவா? எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு எல்கேஜி யூகேஜிலேருந்து இப்போ வரைக்கும் சொல்கிறது, ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா ஏசு கிறிஸ்துவை ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு பையனாக இருக்கணும். அந்த எல்கேஜி யூகேஜியில் அந்த பொண்ணுக்கு ஏசு கிறிஸ்துவை ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கிட்ட எல்லாரும் ரொம்ப நல்லவங்க, தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்களும் தவற சான்சஸ் இருக்குது. சரிங்களா? தவறுவாங்க, ஆனால் என்ன, அவங்க மீண்டும் எழுவாங்க, கர்த்தருக்குள்ளே வருவாங்க. உள்ளேருந்து அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியும். புறம்பாக இருக்கிறவங்களுக்கு அது கூட தெரியாது, நான் பண்ணுறது கரெக்டுங்காம தோணும். ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவே என் பொண்ணு தான் அது. சரிங்களா? ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியாவே ஏசு கிறிஸ்துவை ஆண்டவரும் ரட்சகரும். அப்படி இல்லைன்னா அந்த பையனை போய் எப்படி பார்க்குறது? அது நிறைய பேத்துக்கு தோன்றதில்லை. பொண்ணு கிடைக்கல இங்கே, அதனால் நாங்கள் போய் அங்கே பொண்ணு எடுத்துக்கிறோம். அப்புறம் நாங்கள் ரொம்ப பலவான்கள், அவங்கள கன்வெர்ட் பண்ணி இங்கிட்டு கொண்டு வந்துடுறோம். சீரியஸாக சொல்கிறேன். தெரிஞ்சே போய் இந்த விழுந்துட்டு அப்புறம் எப்படியாவது கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்துக்கிறேன். கர்த்தர் முப்புரி நூலாக இருக்கிற இடத்துலையே 1000 பிரச்சனை இருக்கும். பிரச்சனை இல்லாமல் இல்லை, ஆனால் அந்த பிரச்சனைகளில் கர்த்தர் நம்ம கூட இருக்கார். யோசேப்பு நிர்வாணமாக ஒரு ஆடு மாடி மாதிரி விலைக்கு நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஆனால் அப்பவும் யோசேப்புக்கு தெரியும், என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு.
இன்றைக்கும் நம்ம ஒரு பள்ளத்தாக்கில் நடந்து போகலாம், மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து போகலாம், ஆனால் நம்ம கூட யார் இருக்கான்னு தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு இடத்துல அதே பிரச்சனை. ஆனால் அந்த மணல் மேல் கட்டின கட்டடம் என்ன ஆகும்? சின்ன பெரிய புயல், பெரிய வெள்ளம் அடிக்க வேணாம், சின்ன தென்றல் காற்று அடித்தா கூட, சின்ன பிரச்சனை வந்தால் கூட பெருசாக உடஞ்சி போயிடும். சரிங்களா? டிவர்ஸ் இஸ் ஆன் த ரைஸ். இப்போது நம்ம காலத்தில் நான் எனக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இவ்வளோ தான் அப்படின்னு வாழ்ந்த காலம்லாம் இல்லை. இப்போது இட் இஸ் ரைசிங் லைக் எனிதிங். பரலோகத்தை இங்கேயே நீங்கள் அனுபவிக்க முடியுமா? இல்லை, நரகத்தை இங்கேயே அனுபவிக்க முடியுமா? எந்த பார்ட்னரை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கிற பொறுத்து இருக்குது. நல்ல கர்த்தருக்குள்ள ஒரு கணவன் மனைவியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா பரலோகத்தை நீங்கள் இங்கேயே ருசித்து பார்க்க முடியும். அப்படி இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளும் நரகமாக இருக்க முடியும். இது இன்றைக்கான மெசேஜ் இல்லை. சரிங்களா? இப்போது நம்மளுக்கான சாய்ஸ், நான் என்ன டெசிஷன் எடுக்கிறது, நான் எந்த வழியில் போகிறது எனக்கு தெரியலப்பா அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? போய் பாஸ்டர்கிட்ட கேட்போம். போய் நம்ம டவுட் இருக்க கேட்டகரியில் யார் பெரிய ஆளோ, யார் ஆல்ரெடி வெற்றி சிறந்தால் கூட அவங்கள போய் கேட்கலாம்னு நினைப்போம். பொதுவாக அப்படி தான் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்படி தானே? இங்கே பாருங்கள், அப்போஸ்தலர் 13:2-3. அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்து கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இவங்க என்ன பண்ணும்போதான், இவங்க உபவாசம் பண்ணிட்டு, இந்த பியூட்டியை பாருங்களேன், உபவாசம் பண்ணிட்டு ரொம்ப டயர்டாக இருக்கேன் அப்படின்னு சோர்ந்து உட்காரல, ஆராதனை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். ஸோ கர்த்தருக்குள்ளே உண்மையாகவே நிறைஞ்சிருந்து உபவாசிச்சிங்க அப்படின்னா அது பாடாக இருக்காது. அப்போ கூட உங்களால், உங்கள் பார்வை கரெக்டாக இருந்தால் யூ வில் பி ஏபிள் டு வர்ஷிப் ஹிம். ஆவியானவர் என்ன சொன்னார்? பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு அவரை பிரித்து விடுங்கள் என்று ஆவியானவர் திருவுளம் பற்றினார். டாஸ்க் முடிஞ்சிருச்சுல்ல. அப்பொழுது உபவாசி ஜெபம் பண்ணி ஆல்ரெடி உபவாசத்தில் தான் இருந்தாங்க. நீங்கள் இங்கிலீஷ் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா இதில் எனக்கு ரெண்டு கேள்வி. நான் அழைத்த ஊழியத்துக்காக அவரை பிரித்து விடுங்கள். அப்போது இங்கே ஒரு 5 அப்போஸ்தலர்கள் இங்கே உபவாசத்து ப்ரேயர் பண்ணுற மாதிரி இருக்குது. ப்ரைமரியாக பேர் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவங்க சபையோடு கூடி இது பண்ணியிருந்திருக்க முடியும். அப்போ அந்த 5 பேரும் மற்றவங்க பண்ணுறது தேவன் அழைத்த ஊழியம் இல்லையா? இங்கே தமிழில் தேவன் அழைத்த ஊழியத்துக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்குது. முன்னாடியும் உபவாசம் பண்ணாங்க, ஆவியானவர் இப்படி ஒரு கைடன்ஸ் கொடுத்ததுக்கப்புறமும் உபவாசம் பண்ணாங்க அப்படின்னு வரும். இங்கிலீஷ் வேர்ஷனில் பாருங்கள், ஒன் டே, நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன், ஒன் டே as these men were worshipping the Lord and fasting, the Holy Spirit said, appoint Barnabas and Saul for the special work to which I have called them. இந்த 5 பேரையுமே பண்ணுறது கர்த்தர் அழைத்த ஊழியம்தான். ஆனால் இந்த 2 பேர்த்த சிறப்பாக ஒரு ஸ்பெஷல் டியூட்டிக்காக கூப்பிட்ருக்கேன். என்ன டியூட்டியாங்க? ஒரு காலத்தில் ஒரு பொண்ணு வந்து என்னோட குழந்தைக்கு சுகம் கொடுங்கன்னு சொன்னப்போ அவர் என்ன சொல்லியிருப்பார்? பிள்ளைக்கு இருக்க அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா, நான் என்னுடைய ஜனத்துக்காக மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த 2 பேர்த்துக்கான ஸ்பெஷல் டியூட்டி என்னவா? புறஜாதியினருக்கு சுவிசேஷம் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் டாஸ்க்குக்காக இவங்களை நான் பிரித்து எடுத்திருக்கேன். சரிங்களா? இதில் அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் தே ஃபாஸ்டட் மோர். இந்த ரிசல்ட் வந்துருச்சு. ஈவன் தேங்க்ஸ் கிவிங் எப்படி தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டிங் போடலாம் அப்படின்னு தான் இருக்குது. இது என்ன கொடுமையாக இருக்குது? இது என்ன செலப்ரேஷனா? பிரியாணி சாப்பிட்டுட்டு அது முடித்த பிறகு ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை ஒரு இது மாதிரி தருவாங்க. பிரியாணி சாப்பிட்டோன்னா, பிரியாணியா இது சாப்பிட்டு நல்லாயிருக்கும், பிரியாணி சாப்பிட்டு வயிறு நிறையுதா, கொஞ்சம் தால் சவுத்திக்கங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். அப்போ அப்படியா? உபவாசம் இருந்து ஆவியானவர் இதுதான் டிரெக்ஷன், இப்படி பண்ணுங்கன்னு காமிச்சிட்டாரு, ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் உபவாசம் பண்ணி போகிறாங்களாம். இன்றைக்கி எத்தனை பேர் கைடன்ஸ்க்காக உபவாசம் பண்ணியிருக்கோம்? இது எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நான் கேட்டதில்லை. யாராவது பண்ணியிருக்கீங்களா? நம்ம சர்ச்சில்
பாஸ்டர் மேடம் இல்லாமல் அவங்க சில சமயம் யாராவது. அப்போது இனிமேல் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்க போகிறோம்னா என்ன பண்ணலாங்க? ஏன் உபவாசம் பண்ணால் தான் ஆவியானவர் பேசுவாரா? ஆண்டவர் பேசுவாரா? ஆவியானவர் நம்மளுக்குள்ளே இல்லையா? நம்மளை வழி நடத்தலையா? நான் சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. இந்த கிளாக்லாம் ஓடுதில்ல, அது டிக் டிக் டிக்னு ஒரு செகண்டுக்கு ஒரு சவுண்டு வரும். இப்போ உங்களால் கேட்க முடியுதா? நைட்டு தூங்கும்போது பாருங்கள், அந்த சத்தமே பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இப்போது உலகத்தனமான காரியங்களில் உங்கள் மாம்சம் இழுக்கக்கூடிய காரியங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது உள்ளே பேசுகிறவர் பேசிகிட்டு தான் இருக்கார். நம்மளுக்கு கனெக்ஷன் கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்கும். எப்போ உபவாசம் பண்ணி கர்த்தருடைய சன்னதியில் நீங்கள் நிற்கிறீங்களோ அப்போ கொஞ்சம் தெளிவாக கேட்குற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இன் சிம்பிள் டேர்ம். சரியா? அப்போது இனிமேல் வாழ்க்கையில் முக்கியமான டெசிஷன் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் உபவாசம் இருக்கலாம். ஏன் இருக்கலாம் 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 சொல்கிறேன்னா, உபவாசம் இருங்கங்கிறது கட்டாயம் கிடையாது. அவர் உபவாசிக்கிறார். அவர் ஒரு கர்த்தருக்குள்ள நல்ல மனுஷர். நான் 40 வயசாச்சு இது வரைக்கும் உபவாசத்தில் நான் மோசமான அப்படி கிடையாது. உங்கள் உபவாசத்தெல்லாம் நீங்கள் பெரிய ஆள்னா கர்த்தர் மரித்தது வீணாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம சொல்கிறதையே அப்படி இல்லைன்னு சொல்லிட்டு அதவே நீங்கள் உங்கள் மேலே பாரமாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏசு கிறிஸ்து உபவாசத்தை பற்றி என்ன தான் சொல்லியிருக்கார்? யூஸ்வலாக என்னோட மெசேஜ் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா பழைய உடன்படிக்கை, த லா, இதை பேஸ் பண்ணி கிரைஸ்ட் பேஸோட முடிகிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே கிரைஸ்ட் பேஸ்க்கு அப்புறமும் நம்ம கொஞ்சம் ஸ்லைடு இருக்குது. ஹோப்ஃபுல்லி ஐ வில் பி ஏபிள் டு கம்ப்ளீட் வித்தின் 30 minutes. ஏசு கிறிஸ்து உபவாசத்தை பற்றி என்ன சொல்லியிருக்கார்? மத்தேயு 6:16-18. இது தெரியாதவங்க இருக்கவே முடியாது. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போய் முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீயோ உபவாசிக்கும் போது இந்த உபவாசம் மனுஷர்களுக்கு காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவுக்கே காணும்படியாக உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை கழுவு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியாக பதிலளிப்பார். நான் சொன்னேன் இல்லையா, வலது கை செய்கிறது இடகை தெரியக்கூடாது. இன் சிம்பிள் டேர்ம்ஸ் சீன் போட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உபவாசிக்கிறேன்னு வேற ஒருத்தருக்கு தெரிய வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க. உங்களை பார்க்கும்போது நார்மலாக எனர்ஜெட்டிக்காக காமனாக ஒரு நாள் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் தெரியணும். நான் உபவாசம் இருக்கிறேன் அப்படிங்கிறதே வெளியில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும்? உங்களை பார்க்குற உங்களுடைய பரலோக பிதாக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும். சரிங்களா? இது வெளியில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இது சிம்பிள் ட்ரூத். இது தெரியாமல் இருக்கவே முடியாது. லூக்கா 5:33-35. யோவானுடைய சீஷர் அநேகந்தரம் உபவாசித்து ஜெபம் பண்ணி கொண்டு வருகிறார்கள். பரிசேயோட சீஷரும் அப்படியே செய்கிறார்கள். உம்முடைய சீஷர் போஜபானனும் பண்ணுகிறார்களே, அதெப்படி என்று கேட்டார்கள். 3 வருஷம் இவரோட மினிஸ்ட்ரியில். அப்போது இதில் இன்னொன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும். இவங்களை கேள்வி கேட்குறாங்கல்ல, அவங்க எல்லாத்துக்கும் தெரியுது யோவானுடைய சீஷர் உபவாசிக்கிறாங்க, பரிசேயரோட சீஷர் உபவாசிக்கிறாங்க. எப்படிங்க இவங்களுக்கு தெரியும் சாப்பிட்றாங்களா இல்லையான்னு? அன்னைக்கு வெளியில் ஹோட்டல், வெளியில் போய் நம்ம போன்றாம் நம்ம வேணும் அப்படிலாம் இல்லை. வெளில போய் சாப்பிட்டு அவன் இன்றைக்கி சாப்பிட்டானா சாப்பிட வரலையா அப்படிலாம் தெரியாது. அப்போது இவங்க வெளிப்புறமாக இவங்க உபவாசம் இருக்கிறத தெரிகிற மாதிரி காமிச்சிருந்துருக்காங்க இல்லையா? அதனால தான் வெளிப்புறமாக மற்றவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, எண்ணெய் பூசு, நல்லா சோப் போட்டு முகம் கழுவு, ஃப்ரெஷ்ஷாக இரு, ஆக்டிவாக இரு, என்னைக்கு செய்யக்கூடிய வேலையை செய், நார்மல் பிஹேவியராக இரு அப்படின்னு அவர் சொன்னதுக்கு ரீசன் இது தான். அது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர்கள் உபவாசிக்க கூடுமா? மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். இப்போ இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது, மணவாளன் கூட இருக்கும்போது யாராவது துக்க நாள் கொண்டாடுவாங்களா? அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரும்பொழுது அவர்கள் உபவாசிப்பார்கள். இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். 50வது நாளில், பெந்தகோஸ்தே நாளில் தேற்றரவாளன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டார். இப்போ இந்த கட்டாயம் இல்லை மேண்டேட்ரி உபவாசங்கிறது எந்த பீரியடுக்குள்ளே தான் உண்மையாகவே இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க?
அந்த இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு ஆவியானவர் கொடுக்குற வரைக்கும் பிளாங்க். மக்கள் எல்லாரும் அந்த இத்தனை நாள் பார்த்த, அவர்கிட்ட இருந்து தொட்ட, உணர்ந்த, பார்த்த அப்படிப்பட்ட தேவன் மனுஷனாக இருந்ததை இப்போ அவங்க பார்க்கல. ஆவியானவரும் இல்லை. இந்த நேரத்தில் தான் அவங்க மேண்டேட்டரி கட்டாயம் உபவாசிச்சு ஆகணும்னா அது எந்த பீரியடில் தான்? இந்த பீரியடில் தான். இப்போது நீங்களும் நாங்களும் உபவாசிக்கிறோன்னா அது ஆப்ஷனல். ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பின்பு தான் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க? ஜெபிச்சாங்க, உபவாசம் இருந்தாங்க. இவங்களுக்கு என்ன டாஸ்க்கு? இவங்களுக்கு ஸ்பெஷல் டாஸ்க்காக கொடுங்க நினச்சாங்க. அப்போது இன்றைக்கும் உங்களுக்கும் எனக்கும் இட் இஸ் நாட் அ மேண்டேட்டட் டாஸ்க். கட்டாயம் நீங்கள் உபவாசிச்சே ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தனையும் இல்லை. இப்போ யாருக்காவது ஒரு சாப்பிட முடியாமல் என்னால் இருக்க முடியாதுங்க, நான் டேப்லெட் எடுக்கணும், சாப்பிடாமல் இருக்க முடியாது, இதுக்காக நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா? ஆனால் உபவாசி கூடுமானால் உங்களுக்கு உள்ளத்தில் ஆவியானவர் தெளிவாக உங்களுக்கு அதுக்கு ஏதுவான சப்போர்ட் கொடுப்பார். அதுக்கு ஏதுவான அந்த அலர்ட் இருக்கும். சரிங்களா? வந்த கஷ்டத்தை போக்கிக் கொள்றதுக்கோ, இல்லை வரப்போகிற கஷ்டத்தை தடுக்கிறதுக்கோ, இல்லை லைஃப்பில் பெரிய டெசிஷன் எடுக்கிறதுக்கோ இந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்சால் உபவாசிக்கலாம். அதனால தான் இது ஆப்ஷனல், பட் இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் வெரி பவர்ஃபுல். சரிங்களா? இதை கட்டாயமாக உங்கள் மேலே ஏற்றி சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நான் சுகர் பேஷண்ட், நான் இன்ஜெக்ஷன் போட்டால் 30 நிமிஷத்தில் சாப்பிட்டாகணும், அவங்கள உபவாசின்னு சொல்கிறது நியாயம் இல்லை. ஆண்டவர்கிட்ட அவங்க போய் சுகத்தை பெற்றுட்டு அப்புறம் உபவாசிக்கணும். சரிங்களா? இந்த ஒரு விஷயம், இது ஒரு பெரிய கான்ட்ரடிக்டரி பாயிண்ட். இதை நான் லைட்டாக மட்டும் டச் பண்ணிட்டு போகிறேன். வருங்காலங்களில் இதை பற்றின பெரிய வெளிச்சம் கிடைக்க நம்ம பேசுவோம். இப்போது சில விஷயங்கள் நம்ம இடறதுக்கு காரணமாக இருக்கும். ஐயோ நம்ம மிஸ் ஆகிறமும் காரணமாக இருக்கும் இல்லையா? நான் சொன்னேன்ல, ஒரு தேவ மனுஷன் நான் போன்னு சொல்லி அது போகலான்னு என்ன அர்த்தம்? அப்போ நான் உபவாசம் இருக்கணும் அப்படின்னு. இந்த ஒரு இடம் தான் அதுக்கான ப்ரைம் காஸ். மார்க் 9:28-29. சீஷர்கள் பொல்லாத ஆவிய ஒருத்தன்ட்டு விரட்டம் இல்லை, ஏசு கிறிஸ்து விரட்டுறார். சீஷர்கள் வந்து கேட்குறாங்க, எங்களால் ஏன் இந்த காரியம் பண்ண முடியாமல் போச்சுன்னு. அப்போ மார்க்கில் ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார்னு சொல்லியிருக்கு? அவருடைய சீஷர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகையான பிசாசு ஜபத்தினாலும் உபவாசத்தினாலுமன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது. அப்போ இன்னைக்கு இதை பார்த்தோன்னா நம்மளுக்குள்ளே என்ன தாட் ப்ராசஸ் வந்துடும்? தெர் ஆர் கேட்டகரிஸ் ஆஃப் டீமன்ஸ். இந்த பொல்லாத ஆவிலே பல கேட்டகரி இருக்குது. சில கேட்டகரி போனால் போயிடும் போல இருக்குது. சில கேட்டகரி ஹெவியாக உபவாசம் இருந்தால் தான் போகும் போல். சில கேட்டகரி 40 நாள் வரைக்கும் உபவாசம் இருந்தால். இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வர்றதுக்கான நியாயம் இருக்குது. சரிங்களா? பொதுவாக காஸ்பல்ஸ் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான், மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ் வில் பி ரிப்பீட்டட். நாலுலேயுமே ஒரே காரியங்கள் பல வகையில் சொல்லப்பட்டிருக்கும் இல்லையா? இந்த காரியம் பார்த்திங்கன்னா பல டிரான்ஸ்லேஷன்ஸில் மத்தேயுவில் சொல்லப்பட்டது உங்கள் அவிசுவாசத்தினா, ஜபத்தினால இல்லை, ப்ரேயர்னால இல்லை. மத்தேயுவில் பல டிரான்ஸ்லேஷன்ஸ் என்னென்னா சொல்லியிருக்கு? உங்களுடைய அவிசுவாசம். சில டிரான்ஸ்லேஷன்ஸில் உங்கள் ப்ரேயர்னு சேர்த்து சொல்லியிருக்கு. ஆனால் உபவாசம் வரவே கிடையாது மத்தேயுவில். ஓகே? பல ரிவிஷன்ஸ், பல டிரான்ஸ்லேஷன்ஸில் மோஸ்ட்லி உங்களுடைய அவிசுவாசத்தினால தான் உங்களால் அதை போக்க முடியல, விரட்டி விட முடியல. சிலதில் மட்டும் ப்ரேயரையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு, உபவாசம் இல்லவே இல்லை. மார்க்கில் பல டிரான்ஸ்லேஷன்ஸில் ப்ரேயர் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு, உபவாசம் சொல்லப்படலை. சில டிரான்ஸ்லேஷன்ஸில் மட்டும் உபவாசம் சேர்க்கப்பட்டிருக்கு. லூக்கில் இந்த ஈவென்ட் நடந்திருக்கு, ஆனால் அவங்க போய் கேட்டது ஏசு கிறிஸ்து சொன்னது டாக்குமெண்ட் பண்ணப்படவே இல்லை. யோவானில் டாக்குமெண்ட் பண்ணப்படவே இல்லை. சரிங்களா? அப்போது இன் சிம்பிள் டேர்ம்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா, இப்போது ஒரு உண்மையின் மேலே அடுத்த உண்மை நம்ம ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னா பல இடத்துல சிமிலர் பேட்டர்ன்ஸ் வரணும், ஒரே பேட்டர்ன் வர மாதிரி இருக்கணும். சில ரிவிஷன்ஸில் மட்டும், மார்க்கில் மட்டும்
இந்த உபவாசம் சேர்க்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? இன்னைக்கு நீங்கள் இந்த வசனத்தின் மேலே நின்று என் உபவாச குறைவினால்தான் என்னால் அந்த பிசாசை ஓட்டமில்லைன்னு சொன்னீங்கன்னா, அப்போது 2 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்குமாக செய்தது. இயேசு கிறிஸ்து, இப்போது நீங்கள் ஒருத்தர் மேலே கை வச்சு ஜெபிக்கிறீங்க, இவர் சுகமாகணும்னு. அவர் சுகம் ஆயிட்டார். சுகமாக்குனது நீங்களா? இல்லை. அவரை யார் சுகமாக்குனது? ஒருவேளை அவர் சுகம் ஆகலைன்னா உங்கள்கிட்ட ஏதாவது பிரச்சனை, அதனால தான் சுகம் ஆகலையா? இப்போது எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம ஒரு வெசல், நம்ம ஒரு கருவி, நம்ம ஒரு ஹேண்டில், நம்ம எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறது. இப்போ ஒரு சட்டியிலேருந்து ஒரு கரண்டியை வச்சு ஒரு பொருள் எடுக்கிறோம்னா, நீங்கள் எடுக்கிறது இந்த கரண்டி கிடையாது, உள்ளே என்ன பொருள் இருக்கோ அதான் வரும். கொடுத்தால் கர்த்தர் தான் கொடுக்கணும். நீங்கள் உங்களுக்கு சொல்லப்பட்ட டியூட்டி கையை வை, ஜெபி, அவ்வளோதான். இது என்னுடைய உபவாசத்தினால தான் போச்சோன்னு நீங்கள் உங்கள் மேலே திருப்பினீங்கன்னா உங்கள் பார்வை கர்த்தர் மேலே இருக்கா, உங்கள் மேலே இருக்கா? எது பெட்டர்? கர்த்தர் மேலே உங்கள் பார்வை இருக்கிறது பெட்டரா? ஏது பர்மனண்ட், ஏது இட்டர்னல்? இல்லை உங்கள் உபவாசத்தன்மையை மேலே பார்க்குறதா? பை ஆல் மீன்ஸ் உங்களுக்கு எப்போ உபவாசம் இருக்குன்னு தோணுதோ உபவாசம் இருங்க. ஆனால் உங்கள் உபவாசத்தினால் அல்ல அற்புதங்கள் நடக்கிறது. உங்கள் உபவாசத்தினால் அல்ல வியாதியஸ்தர் குணப்படுறது, பொல்லாத ஆவி ஓடுறது. சரிங்களா? ஏசு கிறிஸ்து தான் அங்கே செய்கிறார். நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோ, நான் ஏதோ பண்ணிட்டேனோ அப்படின்னா, உள்ளுக்குள்ள இருக்க ஆவியானவர் ஏசு கிறிஸ்துவை ஆண்டவன் ரட்சகமாக ஏற்றுக்கொண்டவங்கள்ட்ட உங்கள் குற்றத்தை காமிக்கிறவர் இல்லை. அப்போ உள்ள ஒன்று பேசுதே, அது என்ன? நன்மை தீமையை அறியக்கூடிய மரத்தை என்னைக்கு புஷ்டமோ அன்னைக்கே நல்லது கெட்டதுன்னு தெரியும். இன்றைக்கி சட்டப்படி இல்லை, நல்லது கெட்டதுன்னு ஆவியானவர் பை டிஃபால்ட் உங்களுக்குள்ளே அதை உணர்த்துற கெப்பாசிட்டி கொடுத்துருக்காரு. இட் இஸ் நாட் த ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் வந்து நீ பண்ணுறது தப்புன்னு சொல்ல. ஆவியானவர் என்னத்தான் சொல்ல வர்றாரு? ஏசு கிறிஸ்து உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தெழுந்தார். நீ இன்னைக்கு கர்த்தரோட டைரெக்டாக போய் பேசலாம். இப்படி சொன்னால் அது ஆவியானவர். அப்படி இல்லைன்னா உங்களுடைய சுய புத்தி, இல்லை பொல்லாங்கன்னு உங்கள் மேலே விதைச்ச ஒரு தாட் ப்ராசஸ். இன்றைக்கி உங்களுடைய ஆசீர்வாதத்தை, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை உங்கள் மேலே உள்ள பார்வையினால் கெடுத்துக்கொள்ள வேண்டாம்ங்கிறதான் என்னோட வாட் ஐம் ட்ரைங் டு சே. விளங்குதா? எவ்வளோ சொல்ல ட்ரை பண்ணுறேன், ஆனால் எத்தனை பேத்துக்கு விளங்குச்சு? உபவாசம் இருக்கணும்னா இருங்க, ஆனால் உங்களுடைய உபவாசத்தினால் அல்ல அற்புதங்கள் நடக்கிறது. ப்ரேயர் பண்ணுங்க, பைபிள் படிங்க, ஆனால் உங்களாலையா? நீங்கள் பாவியாக இருக்கும் பொழுதே உங்களுக்காக தன்னுடைய சொந்த குமாரனை கொடுத்த தேவன், இன்னைக்கு நீங்கள் இடறி விழுந்தா, அப்பா தெரியாமல் பண்ணிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, என்ன உங்கள் ஆட்டுக்குட்டி விழுந்துச்சுன்னா நீங்கள் கல்வி சேர்த்தீங்களா, இல்லை பண்ணுக்குட்டி கூடாரத்தோடு சேர்த்து அடைச்சிருந்தீங்களா? சரியா? இன் சிம்பிள் டேர்ம்ஸ் இதை பார்த்து நம்ம தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? சரி, நான் சொன்னேன்ல, இன்றைக்கி மெசேஜ் தொடங்கும் போதே சொன்னேன், யூஸ்வலாக ஓல்ட் டெஸ்டமெண்ட் கற்பனை இது செய் அது செய்யாதான் இருக்கும். புதிய உடன்படிக்கை கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஆனால் தேடி பார்த்தா எந்த உபவாசம் கர்த்தருக்கு உகந்ததாக இருக்குது? எந்த உபவாசங்க கர்த்தருக்கு உகந்ததாக இருக்கிறது சிஸ்டர்? ஏசாயா 58:3-7. இது வாஸ்தப்ப இவ்வளோ நேரம் நான் உபவாசம் ஆப்ஷனல் நான் சொன்னேன் இல்லையா? அதை நம்மளை வருத்தி நம்ம சாப்பிடாமல் இருந்து நம்ம என்ன விளைஞ்சு போய் மற்றவங்களுக்கு தான் தெரிகிற மாதிரி இல்லை. இதை வாசிக்கும்போது மொத்த உபவாசத்தை பற்றின கான்செப்டுமே புரட்டி போட்ட மாதிரி இருந்தது. நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும்போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள்.
இங்கிலீஷில் தமிழில் உங்களின் இச்சைகளின் படி நடந்து உங்களின் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள் இருக்குல்ல. உபவாசம் இருந்தால் வேலை செய்கிறது தப்பா? நான் ஒரு டீச்சர், நான் உபவாசம் இருக்கேன், சாரி மேடம் இன்றைக்கி நான் கிளாஸ் எடுக்க முடியாது, நான் உபவாசம் இருக்கேன்னு சொல்கிறதா? என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இதோட இங்கிலீஷ் ரிவிஷனில் நீங்கள் பாருங்கள், உங்களின் இச்சையின்படி நடந்து அப்படின்னு வருது இல்லை. பல இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ஸில் யூ ஆர் ஃபாஸ்டிங் டு ப்ளீஸ் யுவர் செல்ஃப். நான் கர்த்தருக்குள்ள பெரிய தேவ மனுஷன், நான் வாரத்துக்கு 10 நாள் உபவாசிக்கிறேன். அதாவது ஃபெதர் ஆன் த கேப். ஒரு மிலிட்ரி மேன் யாராவது ஒருத்தர்னா பேட்ச் ஃபெதர் வச்சுப்பாங்க. அஸ் அன் ஐடி ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் வச்சுப்போம், பேர் மட்டும் இல்லை, டிகிரியை போட மாட்டோம். அந்த சர்டிஃபிகேட் எல்லாம் சர்டிஃபிகேட் எடுத்துக்க, நான் பெரிய ஆள். அப்போது உபவாசத்தின் மேலே மட்டும் கண்ணா இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆண்டவர் விட்டுட்டு தன்னைத்தானே ப்ளீஸ் பண்ணிக்கிறதுக்கு, நான் உபவாசம் இருக்கிறதில்ல பெரிய ஆள், நான் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் பைபிள் படிப்பேன், 7 மணி நேரம் ஜெபம் பண்ணுவேன். இது பெருமை பேசக்கூடிய விஷயமா? என்னைக்காவது உங்கள் பிள்ளை வந்து நான் எங்கள் அப்பா கூட 4 மணி நேரம் பேசினேன்னு சொல்லி வெளியில் போய் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? அப்பா பிள்ளை உறவாடுறது நேச்சுரல். நீங்களும் உங்கள் அப்பாவும் பேசுகிறது காமன். பேசாமல் இருந்தால் தான் தப்பு. பைபிள் படிக்காமல் இருந்தால் தான் பட்னியாக இருக்கணும். ப்ரேயர் பண்ணாமல் இருந்தால் தான் ஒரு தாகமாக இருக்கணும். இது பண்ணணுங்கிறது பெருமையாக சொல்கிறதுக்கு ஒரு விஷயமே கிடையாது. அப்போது இங்கே உபவாசிக்கிறவங்க, உபவாசத்துக்கு மேலே கண்ணா இருக்கிறவங்க என்ன பண்ணிடுறாங்க, தே ப்ளீஸ் தெம்செல்ஃப். அவங்களோட சுய கௌரவம் தம்பட்ட அடிக்கிறது, தன்னை தானே பெருமை பெற்றிக்கொள்வது. சிலர் ரதங்களை குறித்தும் குதிரைகள் குறித்தும் பெருமை பாராட்டுகள். நீங்களும் நானும் எண்ணத்தை பற்றி மட்டும் தான் பெருமை பாராட்டுவோம், நம்மளுடைய தேவனை குறித்து மட்டும் தான் பெருமை பாராட்டுவோம். என்னை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? நான் உபவாசிச்சேன்னா உபவாசிக்கலான்னா என்ன? அப்போது அந்த உபவாசத்தின் மேலே எப்போ பார்வை ஃபுல்லாக போகுதோ அப்போது தே பிகம் பாஸ்டர். என்னைக்கு உபவாசம் சனிக்கிழமை சொன்னாரோ அன்னையிலேருந்து இது வரைக்கும் ஒரு நாள் கூட நான் தவறலை. நல்லது. ஆனால் அது ஒரு கிராண்ட் ப்ரிவிலேஜ் டு பி ஸ்போக்கன் அவுட் எனக்கு தெரியலை. இது படி உங்கள் காரியங்களை செய்கிறீர்கள் வந்ததில்லை. அது உண்மையான டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா? ஈவன் வைல் யூ ஃபாஸ்ட் யூ கீப் அப்ரஸிங் யுவர் ஒர்க்கர்ஸ். நீங்கள் முதலாளி, உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரங்க இருக்குங்க, நீங்கள் உபவாசம் இருக்கிறீங்க, அன்னைக்கும் கடினமாக உங்கள் ஊழியர்களை நடத்துகிறீங்க. என்றைக்குமே ஊழியர்களை கடினமாக நடத்தக்கூடாது. எவ்வளவு சுமை சுமக்க முடியுமோ அவ்வளவு தான் ஏற்றணும். அவங்க சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடி அவங்களோட சம்பளத்தை அவங்களுக்கு தந்தாகணும். நீங்கள் ஒரு நாள் ஒடுக்கப்பட்டிருந்தீர்கள், மற்றவர்கள் நீங்கள் ஒடுக்காதீங்க அப்படின்னு நம்ம அப்பா சொல்கிறார். அப்போது நான் உபவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு கூட பார்வோன் மாதிரி டாஸ்க் மாஸ்டராக இருந்தால் என்ன யூஸ்? விளங்குதா? அடுத்து அங்கே தமிழ் வெர்ஷனுக்கு வந்துடலாம். அது 2 தமிழ் வெர்ஷனில் எனக்கு கான்ஃப்ளிக்டிங்காக இருந்தது, உங்களுக்கு கான்ஃப்ளிக்டிங்காக இருந்தது என்னன்னு தெரில. இச்சையின்படி நடந்து யூ ப்ளீஸ் யுவர் செல்ஃப். உங்கள் வேலைகள்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். யூ பி அ டாஸ்க் மாஸ்டர், யூ புட் ஹெவி டாஸ்க். அதனால தான் அவர் சொல்லுவார், என்கிட்ட வாங்க, ஓ டைம் ஆயிடுச்சா, இந்தா இதோட முடிச்சுக்கிறேன், என்னோட சுமை லகுவாக இருக்கும். இங்கே ஹெவி டாஸ்க் மாஸ்டராக இருக்காதீங்க. பி எ குட் பாஸ் அட்லீஸ்ட் ஆன் த டே தட் யூ ஃபாஸ்ட். உபவாசிக்கிற நாளையாவது கொஞ்சம் நல்ல முதலாளியாக இருப்பான். இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தோட கையினாலே குத்துகிறதுக்கும் உபவாசிக்கிறீர்கள். இங்கே இங்கிலீஷில் எவ்வளோ சிம்பிளாக வந்திருக்கு பாருங்க. வாட் குட் இஸ் ஃபாஸ்டிங் வென் யூ கீப் ஃபைட்டிங் அண்ட் குவாரலிங். பிக் பாஸ் வீட்டில் நடக்கிற மாதிரி சண்டை சச்சரவு இப்படி இருந்தால் நீ உபவாசம் பண்ணி என்ன பிரயோஜனம்? விளங்குதா? அடுத்து இப்படி உபவாசம், இப்படித்தான் நீங்கள் உபவாசம் இருந்தீங்கன்னா உங்களை மேன்மை பாராட்டிக்கிற உபவாசம், உங்கள் கீழே வேலை பார்க்குறவங்கள அடித்து நொறுக்கி ஹெவியான டாஸ்க் கொடுக்கறது, உபவாசம் இருக்கிற அன்னைக்கு கூட சண்டையும் சச்சரவாக இப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கப்படும்படியாய் இந்நாளிலே உபவாசிக்க போல் உபவாசியாதிருங்கள். இப்படியெல்லாம் உபவாசம் பண்ணிங்கன்னா
நீங்கள் கேட்குறது அங்கே போய் சேரும்னு நினைக்கிறீங்களா? இதை விட ஒர்ஸ்ட் கேஸ் என்ன? உபவாசம் பண்ணி ஜபம் இருந்தால் கூட அது மேலே போய் சேராதான். எப்போ இப்படி ஒர்ஸ்ட் கேஸ் நிறைய பிஹேவ் பண்ணான். அடுத்து கேட்குறாரு பாருங்க, மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதுக்கும் தலை வணங்கி நாணலை போய் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக்கொள்கிறதுக்கும் எனக்கு பிரியமான உபவாச நாளாக இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்றும் சொல்லுவாய், இதை போயா உபவாசம் சொல்லுவ? அப்போ உபவாசம்னா என்னத்தை தான்ப்பா நீங்க சொல்றீங்க? அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறதும், சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்கிறதும், வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ உகந்த உபவாசம். இதை வாசிக்கும்போது எனக்கு சிம்பிளாக பட்டது என்னன்னா, கர்த்தர் உன்னை ரட்சிக்கிறார், உன்னை விடுவிக்கிறார், நம்ம ப்ரொக்ளைம் பண்ணுறதே பெரிய உபவாசம். ஏன்னா கட்டப்பட்டவர்களை, பொல்லாங்கனால் சாத்தானால் கட்டப்பட்டவர்களை விடுவிக்கிறீங்க. பிணைக்கப்பட்டவர்கள், அத்தனை நாள் பாரமாக இருக்கவங்க ரிலாக்ஸ் பண்ணி விடுறீங்க. உண்மையாகவே ப்ரீச்சிங் த குட் நியூஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபாஸ்டிங். உபவாசம் நீங்கள் இருக்காதீங்கன்னு சொல்ல வரல. எது கர்த்தருக்கு உகந்த உபவாசம்? பைபிள் தான் நாங்கள் சொல்லியிருக்கு, நான் சொந்த கதையாக சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். இதை இங்கிலீஷில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃப்ரீ தோஸ் ஹூ ஆர் ராங்லி இம்ப்ரிசன்ட். தப்பாக யாராவது சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் அவர்களை விடுவீங்க. 18 வருடமாய் பொல்லாங்கன் கட்டப்பட்ட ஆபிரகாமின் குமாரத்தையே விடுவிக்கிறது நியாயமா இல்லையா? இப்போ இயேசு கிறிஸ்து ஆண்டவர் அறியாத ஒரு ஜனம், கட்டப்பட்டிருக்க ஒரு ஜனத்தை பார்த்து நீங்க அவங்களை விடுவிக்கிற மாதிரி செய்கிற ஒரு காரியம் கர்த்தருக்கு உகந்த உபவாசம். லைட்டன் த பர்டன் ஆஃப் தோஸ் ஹூ ஒர்க் ஃபார் யூ. பிளைனா உங்களுக்கு வேலை பார்க்குறவங்கள பொதி மாடு மாதிரி நடத்தாமல், அவங்களும் மனுஷர் தானே இல்லையா, அவங்கள பார்த்து நடத்துக்குங்க. இப்போது இதை பிப்ளிக்கல் டேர்ம்ஸில் உன் முதுகில் இவ்வளோ வச்சுக்கிட்டு அடுத்தவன்ட்ட இந்த குறை, நீ இவ்வளோ பிரச்சனைக்குள்ளே வந்துட்டு அடுத்தவன்ட்ட இருக்க ஒரு சின்ன பிரச்சனை ஹைலைட் பண்ணுறது, அடுத்தவங்கள தேற்றி அவங்கள பேர்டன் இல்லாமல் லைட்டாக வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. குறை கண்டுபிடிக்கிறது ஈஸி. நீ அப்படி பண்ணலையா, நீ இப்படி பண்ணலையா, அந்த குறையெல்லாம் மறந்து ஒரு நல்லதை பார்த்து முதுகில் தட்டி கொடுத்தா போதும், அவங்க குறையை விட்டு மாறி வருவாங்க. லெட் த அப்ரஸ்ட் க்ரோ ஃப்ரீ. ஒடுக்கப்பட்டவங்க, நெருக்கப்பட்டவங்க ஃப்ரீயாக போகட்டும். ரிமூவ் த செயின்ஸ் ஆஃப் தட் பைண்ட் பீப்புள். கட்டுண்டவர்களை விடுதலையாக்குங்க. சாப்பாடெல்லாம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ஒரு உறைவிடம் இல்லையா, உங்களால் தங்க வைக்குமா தங்க வைங்க. ட்ரெஸ் இல்லாத ஒரு ட்ரெஸ் கொடுங்க. இதோட பெஸ்ட் உபவாசம் வேறு எதுவுமே இல்லை. இன்னும் நிறையா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், டைம் ஆயிடுச்சு. ஒரே ஒரு ஸ்லைடு சொல்லி முடிக்கிறேன். மீகா 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற என்னத்தை கர்த்தர் கேட்கிறார்? உங்களை நீங்க சீரியஸா பார்க்காதீங்க, கர்த்தரை சீரியஸா பாருங்க. உங்களை நீங்க பார்த்தீங்கன்னா மாம்சம் என்னைக்குமே ஒரு மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட தான் இருக்கும். யாரை தான் பார்க்கணும்? சரிங்களா? ஃபாஸ்டிங்கை பற்றி எனக்கு இருந்த கேள்வியோட தேர்ந்ததில் கொஞ்சம் டைம் பார்த்தாலும் கொஞ்சம் கட் பண்ணிட்டு கூட போயிட்டேன். அடுத்த வாரம் 1/2 மணி நேரம் பேச முடிஞ்சால் இதே கூட கன்னியூ பண்ணுவேன். கர்த்தர் எப்படி வழிபடுறாரு அப்படி பார்ப்போம். சரிங்களா? உங்களுக்கு புதிய வெளிச்சம் கிடைச்சிருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருக்குள்ள ஆசீர்வாதமாக இருங்க. பி பிளஸ்ட்.